எவ்ரிவன், வெல்கம் டு ஷைனி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஓகே, இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லி இது மூண்டும் நல்லா சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அதை நான் இதில் போடுறேன். இவ்வளவும் நல்லா வேகணும். நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு அரைவாசி வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நான் இதில் வெட்டி போடுறேன். சின்ன சின்ன துண்டாக வெட்டணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் கேரட் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்ல ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போடுறேன். இந்த வின்டர் சீசனுக்கு வந்து நீங்கள் இப்படி சூப் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கு பிறகு நான் சிக்கன் அவிச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்க்குறேன். இது ஃப்ரெஷ்ஷாக அவிச்சது. ஓகே, அதுக்கு பிறகு நான் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போடுறேன். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டாக எனக்கு போட்டு பார்க்குறேன். காணாட்டி நான் திரும்பவும் ஆட் பண்ணுவேன். கூட ஸ்பைசி தேவையில்லைன்னு சொல்கிறாக்கள் இதோடையே ஸ்டாப் பண்ணலாம். 1 டீஸ்பூனோடையே ஸ்டாப் பண்ணலாம். அப்படி இல்லை கூட வேணுமென்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். அடுத்தது வந்து சோயா சாஸ். அதுவும் நான் 1 டீஸ்பூன் போடுறேன். இது எல்லாமே நல்லா கொதிச்சு வர டைமில் நான் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இல்லை, மட்டமாக சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். நான் அதையும் இதோடு சேர்க்குறேன். அதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு. அதுக்கு பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அது வந்து உங்களோட ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு நான் ஒரு 150 கிராம் சிக்கனை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் அதையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். இது அவிச்செடுத்த இந்த சிக்கன் அவிச்செடுத்த தண்ணி தான் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது.
அதுக்கு பிறகு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து திக்னஸுக்காக தான் நாங்கள் இதில் ஆட் பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். எனக்கு வந்து ஸ்பைசி லெவல் கொஞ்சம் காணாது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் போட்டோன்னா கொஞ்சம் திக்காகும். அதுக்கு பிறகு நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த லேயராக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு அது குயிக்காக மிக்ஸ் பண்ணணும். ஓகே, சூப் வந்து ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் மறக்காமல் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். தேங்க்யூ.